கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா, சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற, நான் மன்னிப்பு கேட்டுறேன், கெட்ட வார்த்தையில திட்டிடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வானா. சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டை கொண்டு வந்தாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில அப்படியே இருக்கு. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன்.